Dear children, இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெயின் பண்ணி ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேரிசன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட்னு நம்ம என்ன கான்செப்ட், ஜென்ரல் ஃபார்ம் ax² + bx + c = 0. ஓகேங்களா? ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஃபார்முலா வில் பி x² - sum of the root into x plus product of the root equal to 0. So the sum of the roots. So what is my roots na? I taking for alpha and beta னு எடுத்துக்கலாம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ண 2 வேல்யூஸ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த 2 வேல்யூஸ் ஒன் இஸ் ஆல்ஃபா, த அனதர் ஒன் வில் பி பீட்டான்னு எடுத்துப்போம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம், யாருக்கு யாரு கூட, கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரூட்டுக்கும். இப்போ கவனிங்க, இங்கே இருக்க ஃபைனல் ஈக்குவேஷன் தட் மீன்ஸ் x² - alpha + beta into x plus alpha beta = 0க்கும் கோஎஃபிஷியன்ட் ax² + bx + c = 0. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பாரிசன் பண்ண போகிறோம். இங்கே x² இருக்கும்போது இங்கே x² பக்கத்தில் என்ன இருக்குது, a இருக்கா? ஸோ டிவைடிங் ஏன்னு பண்ணி பாருங்க. தட் மீன்ஸ் x² + b/a plus c/a = 0. ஓகேங்களா? டிவைடிங் போத் சைட்ஸ் ஆர் ஏ எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் வரும். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் ரூட்டோட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது -α + β, ஓகேங்களா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் x² ஈக்குவல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க. வாட் இஸ் திஸ்? b/a = -α + β. And next constant c/a = alpha beta. So just compare பண்றோம். And after I find out only alpha plus beta equal to minus another side taking for minus b/a, alpha beta equal to c/a. That's a relationship. ஓகேங்களா? ஜெனரல் ஈக்குவேஷனுக்கும் அண்ட் நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது, alpha plus beta equal to minus b/a, alpha beta equal to c/a. இதை பேஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.14 ஃபர்ஸ்ட் சம். Write each of the following expression in terms of alpha plus beta and alpha beta. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம என்னவோ சேஞ்ச் பண்ணணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா இருக்காமலையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், α/3 பீட்டா ப்ளஸ் β/3 ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் நம்மளுக்கு ஆடோ சப்ராக்ஷனோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மெத்தட், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதில் ஷார்ட்கட் என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை மெத்தட். கவனிங்க, கிராஸ் மல்டிப்ளைனா இந்த நியூமரேட்டரோட இங்கே இருக்க டினாமினேட்டரும் இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிட்டு போத்ஸ் டினாமினேட்டராக மல்டிபிள். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா, வாட் இஸ் திஸ், 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா 3 பீட்டா ஸ்கொயர் பை 3 பீட்டா 3 ஆல்ஃபா, வாட் இஸ் த ஆன்சர், 9. 3 3s are 9. பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர் டேர்மில் நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஆல்ஃபா பீட்டான்ற டேர்ம்ஸ் வந்திருக்கு. நியூமரேட்டர் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்லேருந்து 3 காமனாக எடுத்துடுறோம். ஸோ பேலன்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 9 ஆல்ஃபா பீட்டா. 3யும் 9ம் டேபிள்ஸில் கட் பண்ணால் நமக்கு என்ன, 1 டைம் 3 டைம்ஸ். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு என்னவா இருக்கணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான் இருக்கணும். இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது எப்படி நெக்லெக்ட் பண்ணலாம்னா, நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா பிரகாரம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் minus 2 alpha beta. ஓகேங்களா? alpha square plus beta square formula alpha plus beta the whole square minus 2 alpha beta by 3 alpha beta. That's all answer. இப்போ everything values பாருங்க, இந்த terms எல்லாம் alpha plus beta வா இருக்கு, இந்த term alpha beta வா இருக்கு, இந்த term alpha beta வா இருக்கு. So every term அவங்க கேட்ட மாதிரி alpha plus beta alpha beta terms சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் 1/alpha square beta plus 1/beta square alpha. இப்போ நம்ம பார்த்தோம் கிராஸ் மல்டிப்ளை, ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 into beta square alpha நமக்கு என்ன வரும், பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 1 into alpha square beta நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா கியூப், பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா, பீட்டா கியூப். ஸோ நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள், விச் இஸ் காமன், ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. ஸோ ஒரு ஆல்ஃபா பீட்டா நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஆல்ஃபா எடுத்து பீட்டா ஸ்கொயர்லேருந்து ஒரு பீட்டாவை எடுத்தோன்னா அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு பீட்டா இருக்கும். ப்ளஸ் சேம் இந்த பக்கத்தில் பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ஒன்று போயிடுது. ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு ஆல்ஃபா இருக்கும். பை டினாமினேட்டரில் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூபாக எழுதிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ கியூப் வந்து காமனாக இருக்காங்க. ஓவரால் மல்டிபிள்னால் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப்னு எழுதிப்போம். இந்த ஹோல் கியூபில் ஒரு டேர்ம் கேன்சல். தட் மீன்ஸ் மல்டிபிள் டேர்ம்ஸ் இருக்கும்போது பேலன்ஸ் 2 டேர்ம்ஸ். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவும் நெக்ஸ்ட் பீட்டாவும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ எவ்ரி டேர்ம் கன்வெர்ட் ஃபார் தி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவும் மாற்றியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? தேர்டு 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1 வந்துருக்கு. ஸோ நார்மல் மல்டிபிள் 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா 3 ஆல்ஃபா இன்ட்டு 1. வாட் இஸ் ஆன்சர்? 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 3 ஆல்ஃபா. அண்ட் நெக்ஸ்ட் minus 1 into terms. Minus 1 into 3 alpha minus 3 beta. Minus into minus plus 1 ones are 1. Next term. இந்த டேர்ம் பாருங்கள் ஆல்ஃபா பீட்டாவாக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் பாருங்கள். இந்த டேர்ம் எது காமனாக இருக்குது? -3 டேக்கிங் அவுட் சைட். பேலன்ஸ் ஆல்ஃபா பீட்டா. -3 காமனாக எடுத்தனால நமக்கு ப்ளஸ் பீட்டாவாகிடும். இப்போ எவ்ரி டேர்ம்ஸ் யூ சி தட் எப்படி இருக்குது? ஆல்ஃபா பீட்டாவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். இப்போ சேம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் மல்டிப்ளை பை ஆல்ஃபா. ஸோ வாட் இஸ் திஸ்? ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் 3 இன்டூ ஆல்ஃபா 3 ஆல்ஃபா. எவ்ரி டைம் வில் பி தி ப்ளஸ் டேர்ம்ஸ்னால ப்ளஸில் தான் வரப்போகுது. பீட்டா இன்டூ பீட்டா பீட்டா ஸ்கொயர் பீட்டா இன்டூ 3 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ டினாமினேட்டர் இஸ் நத்திங். அப்படியே தான் இருக்குது. நமக்கு ஆல்ஃபா பீட்டாவாக இருக்கா ப்ராப்ளம் இல்லை. நியூமரேட்டர் டேர்ம்ஸ் மட்டும் இப்படி இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸ்கொயர் டேர்ம்ஸை ஒன்றா எழுதிக்கிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அண்ட் நெக்ஸ்ட்டு 3 ஆல்ஃபா 3 பீட்டாவும் ஒன்றா எழுதிக்கிறோம். ஓகேங்களா? லைக் டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பை ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டேர்ம்ஸ்க்கு நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் என்ன சொன்னோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் minus 2 alpha beta. that means இந்த 2 டேர்ம்ஸையும் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்ம்ஸ் பாருங்கள். காமனாக என்ன இருக்கு நம்மளுக்கு? 3. ஸோ 3 டேக்கிங் அவுட் சைட் பேலன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் திங் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ எவ்ரி டேர்ம்ஸ் வில் பி பாருங்கள் எப்படி இருக்கு நம்மளுக்கு? குட். எல்லாமே எவ்ரி திங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டா டேர்ம்ஸாகவும் இருக்குது. இதோட கன்வெர்ட் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? Next sum. Next exercise. Second sum. The root of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta without solving for the roots. Solving the roots நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு quadratic equation கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம factorization மெத்தடில் 2 values find out பண்ணும். அந்த 2 values one is taking for alpha, the another one beta. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரூட் மெத்தடில் சால்வ் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் சால்விங் மெத்தடில் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. நார்மல் தட் மீன்ஸ் இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வித்தவுட் சால்விங் மெத்தட்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணும். ஸோ கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இந்த ஆல்ஃபா பீட்டான்ற டேர்ம்ஸ் வந்திருக்கும். அப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க முதல்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வாட் இஸ் திஸ்? 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. கிவன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு ஆல்ஃபா பீட்டான்ற டேர்ம்ஸ் கோசம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பிரகாரம் நமக்கு தெரியும்ல. வாட் இஸ் த ரிலேஷன்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ இதில் பி வேல்யூ ஏ வேல்யூ சி வேல்யூ ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா? ax square plus bx plus c equal to 0. So what is the a value, b value, c value find out பண்ண முடியும். இப்போ பாருங்க டைரக்டா minus b. What is the b value? x coefficient தான் b. அப்போ x ஓட coefficient இங்க என்ன இருக்கு? -7. ஆல்ரெடி மைனஸ் பிளஸ் ஆயிடுது. +7 by what is the a value? x square coefficient. That means 2. So alpha plus beta ஓட value 7/2. And next alpha beta. Alpha beta equal to c by a. c என்றது நமக்கு constant. What is the constant? 5 by a value. What is the a value? X square coefficient. That means 2. I will find out alpha plus beta. Alpha beta find out பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் திஸ்? 1 by alpha plus 1 by beta. இப்போ தான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்தோம். அதே மாடல் தான். ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 into beta beta
plus 1 into alpha by alpha beta. You substitute in alpha plus beta value, alpha beta value. What is the alpha plus beta value? 7 by 2. 7 by 2 by alpha beta value 5 by 2. Divide வந்து நம்ம என்ன பண்ணலாம்? Reciprocal change பண்ணலாம். So reciprocal change பண்ணுங்க பார்க்கலாம். 7 by 2 into 2 by 5. 2 cancel. What is the answer? 7 by 5. So 1 by alpha plus 1 by beta value நம்மளுக்கு என்னது? 7 by 5. ஓகேங்களா? Next second subdivision. Second subdivision பாருங்க. Alpha by beta plus beta by alpha. Same positive நம்மளுக்கு எப்படி இருக்கு? Fractionல இருக்கு. So fraction இருந்தா cross multiplication. Alpha into alpha, alpha square plus beta into beta, beta square by alpha beta. ஓகேங்களா? first இந்த cross பண்ணிடணும். next இந்த cross and divide. next alpha plus beta, alpha square plus beta square value நமக்கு தெரியாது. So algebraic expressionல alpha plus beta the whole square minus 2 alpha beta by alpha beta. So what is the alpha plus beta value? 7 by 2 the whole square minus 2 alpha beta value 5 by 2 divided by alpha beta value 5 by 2. So நம்ம இது lower classல படிச்சோம்னா என்ன பண்ண போறோம்? expansion. கரெக்ட்டா கவனிங்க. 7 by 2 the whole square பண்ணனும். So 7 is square பண்ணனும், 2 is square பண்ணனும். What is the answer? 49 by 4 minus 2 5 is 10. இல்ல 2 cancel பண்ணிக்கலாம். What is the answer? Balance 5 by 5 by 2. And next step பாருங்க. இங்க இந்த fractionல இருக்கு, இது whole numberல இருக்கு. denominator எதுவும் இல்லனா நம்மளே 1 எடுத்துப்போம். again positive or minus எங்க வந்தாலும் ஓகேங்களா? fractionல இருந்து நம்ம cross multiply பண்ணலாம். So 1 into 49 49, 4 into 5 20. 49 minus 20 whole thing divided by 4. So நம்ம cross multiply முடிச்சிட்டோம். numeratorல. denominatorல again fraction இருக்கும்போது என்ன சொல்லிருக்கேன்? reciprocal change பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So இப்ப பாருங்க 49 minus 20 what is the answer? 29. 2 table find out பண்ணா 1 time, this is for 2 time. So balance numerator will be 1 by 5. So dot means that means multiple. ஓகேங்களா? இப்போ 29 into 1 29, 2 5s are 10. That's all answer for the second subdivision.